அண்மை செய்தி. புதிய முல்லை பெரியாறு அணை கட்டப்பட்டால் தமிழகத்திற்கு உரிய முழு நீர் பங்கையும் வழங்க கேரளம் தயாராக உள்ளது என வி.டி. சதீஷன் தெரிவித்திருக்கிறார். தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். அணையின் வடிவமைப்பு, இடத்தேர்வு மற்றும் கட்டுமான பணிகளை தமிழகமே மேற்கொள்ளட்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அணை கட்டுவதற்கான முழு செலவையும் கேரளம் ஏற்கும். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் பிரிக்க கேட்கலாம். நௌஷாத், வடக்கும் புதிய முல்லை பெரியாறு அணை அவசியம் என கேரள முதலமைச்சர் வி.டி. சதீஷன் தெரிவித்திருக்கிறார். இந்த அணையின் மூலமாக யார் யாருக்கெல்லாம் நன்மை பயக்க வாய்ப்பிருப்பதாக பார்க்கலாம்? வணக்கம் தனலட்சுமி. முல்லை பெரியார் அணை விவகாரத்தில் தமிழக அரசு குறிப்பாக எதிராக இருக்குதா சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த அணை புதிய அணை கட்ட தேவையில்லை என்றுதான் தமிழக அரசுடைய வாதமாக இருக்கிறது. ஏன்னா இருக்கும் அணை முழுமையாக உறுதியாக இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது கேரள முதல்வர் தெரிவித்த என்னவென்றால், புதிய முல்லை பெரியார் அணை கட்டப்பட்டால் தமிழகத்துக்கு உரிய முழு நீர் பங்கையும் வழங்க கேரளா தயாராக உள்ளது என தெரிவித்திருக்கிறார். மேலும் அணையின் வடிவமைப்பு, இடத்தேர்வு மற்றும் கட்டுமான பணிகளை தமிழகமே மேற்கொள்ளலாம் என்றும், அணை கட்டுவதற்கான முழு செலவும் கேரள அரசு ஏற்கும் என தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் குறிப்பாக சொன்னால் முல்லை பெரியார் பிரச்சனை என்பது தொடர்ந்து காலகாலமாக எழுந்து வருகிறது. அந்த அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டு கூட முல்லை பெரியார் அணை குறிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பதாக கூட தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் கேரள அரசை பொறுத்தவரைக்கும் அது உறுதியாக இருக்கிறார்கள். முல்லை பெரியார் அணை புதிதாக அணை கட்டப்பட்டே ஆக வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார்கள். அதுபோல அதிகப்படியான கொள்ளளவு நீர் கொள்ளவே உயர்த்தி தர வேண்டும் என தமிழக அரசு கோரிக்கிறது. இருந்த போதிலும் அதிகப்படியான தண்ணியை உயர்த்தும் பட்சத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் வகை பாதிப்பை ஏற்படுத்திடும் என்ற அடிப்படையில் தான் கேரள அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இருந்த போதிலும் கூட எவ்வாறு காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு கர்நாடக அரசை மிக முக்கியமாக விமர்சிக்கிறதோ, அதே போல இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் கேரளா முதல்வர் வைத்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் முல்லை பெரியார் புதிய அணையை தாங்களே கட்டிக் கொடுங்கள், நீங்கள் இடம் தேர்வு செய்யுங்கள், செலவை கேரள அரசு ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழக அரசு இது போல என்ன முடிவெடுக்க போது கேள்வி எதிர்கொண்டால் பல்வேறு கோரிக்கைகள் அதாவது இந்த கூட்டத்தில் பங்கேற்று தெரிவித்தாலும் கூட இந்த விவகாரம் என்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மற்றொரு அண்மை செய்தி. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மாமல்லபுரம் பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அமித் ஷாவின் மாமல்லபுர பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தென்மண்டல முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழலில் மாமல்லபுர பயணமானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மாமல்லபுரம் பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். தென்மண்டல முதல்வர்கள் மாநாடானது தொடங்கி நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மாமல்லபுரம் பயணமானது திடீர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவின் மாமல்லபுரம் பயணம் திடீர் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தென்மண்டல முதல்வர்கள் மாநாடானது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வருகை புரிந்திருக்கக்கூடிய சூழலில் அவர் இதனை தொடர்ந்து மாமல்லபுரம் செல்வதாக இருந்த நிலையில் அந்த பயணமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம்.